Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. We are the future. தேசிய அளவில் உங்களுக்கு ரொம்ப துல்லியமாக ரொம்ப அழகாக செய்திகளை வழங்கி வர்ற ரமேஷ் இணைந்திருக்கிறார். ரமேஷ், சொல்லுங்கள், தமிழ்நாடு பற்றிய எதிர்பார்ப்பு நமக்கு அப்படின்னா மேற்கு வங்கம், அதுவும் ஒரு பார்டர் ஸ்டேட், அதுவும் ரொம்ப முக்கியமான மாநிலம், அது தேர்தலை சந்திச்சிருக்கிறது, அஸ்ஸாம் சந்தித்திருக்கிறது, கேரளா, புதுச்சேரி, இப்படின்னு இந்த மாநிலங்களில் நம்ம கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயங்கள் என்ன? நீங்கள் நம்ம எல்லா ஃபோக்கஸும் தமிழ்நாட்டில் தான் பிரதானமாக இருக்க போகுது. ஆனால் இதுவும் தெரிஞ்சுக்கணும், ஏன்னா சில முக்கியமான மாநிலங்கள் தேர்தலை சந்திச்சிருக்கு. இதை விவரங்களை ஹைலைட்ஸை அழகா தெளிவா சுருக்கமா சொல்லுங்க. நிச்சயமா தேசிய பார்வையாளர்களை பொறுத்தவரை தமிழ்நாடு எந்த அளவுக்கு ரொம்ப உன்னிப்பாக உற்று நோக்கப்படுகிறதோ அதே போல மேற்கு வங்கமும் மிக உன்னிப்பாக உற்று நோக்கப்படுகிறது. அதற்கு காரணம், அது ஒரு எல்லைப்புற மாநிலம், வங்கதேச நாட்டோடு எல்லையை பகிர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு மாநிலமாக இருப்பதால் அங்கு நடக்கக்கூடிய இந்த வாக்கு எண்ணிக்கை ஒரு பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்கு. கடந்த 2011 3 முறையாக மமதா பானர்ஜி தொடர்ந்து வெற்றி பெற்று வருகிறார். ரமேஷ், குறுக்கீட்டுக்கு மன்னிக்கணும், இந்த எல்லை மாநிலம் அப்படிங்கிறது எதனால முக்கியத்துவம் பெறுது சொல்லுங்க. அதாவது மேற்கு வங்கம், வங்கதேசம் நமக்கு அண்டை நாடு, வங்கதேசம் நமக்கு எப்போதுமே நட்புறவோடு இருக்கக்கூடிய ஒரு நாடாக இல்லை. அதுவும் சமீப ஆண்டுகளில் வங்கதேசம் என்பது நமக்கு ஒரு மோதல் போக்கை கடைபிடிக்கக்கூடிய ஒரு நாடாக தான் இருந்து வருகிறது. எனவே அங்கிருந்து நிறைய ஊடுருவல்காரர்கள் இந்தியாவுக்கு வருவதால் இங்கு இந்தியாவை சேர்ந்த பலருக்கு வேலை வாய்ப்பு பறிக்கப்படுகிறது, அவருடைய உரிமைகள் பறிக்கப்படுகிறது அப்படின்ற குற்றச்சாட்டு ரொம்ப காலமாகவே இருந்து வருகிறது. அதாவது இங்கே நம்ம இந்திய மக்களுக்காக மானிய விலையில கொடுக்கப்படுகின்ற எரிவாயு சிலிண்டர்கள் எல்லாம் கூட வெகு சுலபமாக எல்லை கடந்து வங்கதேசத்திற்கு செல்கிறது என்ற குற்றச்சாட்டுகள் எல்லாம் கடந்த 20 ஆண்டுகளாகவே இருக்கிறது. எனவே அந்த வகையில இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் ஊடுருவலை கட்டுப்படுத்துவது அப்படின்றதுதான் ஒரு பெரிய ஒரு தேர்தலோட முக்கிய பிரச்சனையாக வந்திருந்தது. பாரதிய ஜனதாவை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு தேர்தல் பிரச்சார நடத்தும் போதும் இந்த ஊடுருவல் பிரச்சனையை நாங்கள் கட்டுப்படுத்துவோம் ஆட்சிக்கு வந்தால் அப்படின்னு. இந்த ஊடுருவல் எவ்வளவு சீரியஸ் ரமேஷ்? அவங்க எல்லாம் வாக்காளர்களா இடம்பெற்றிருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி சதிக்கோட்பாடுகள்லாம் கேட்கிறோம். பட் அது அந்த அளவுக்கு ஒரு முக்கியமான பிரச்சனையா உருவெடுத்திருக்கா? இதற்கு முன்பே அது ஒரு பெரிய பிரச்சனையாகத்தான் இருந்தது. அதனாலதான் பாரதிய ஜனதா இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் இந்த விஷயத்தை கையில் எடுத்தாங்க. அவங்களுடைய எலெக்ஷன் மேனிபெஸ்டோலையே நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் அங்கு ஊடுருவல்காரர்களை உடனடியாக கண்டறிந்து டிடெக்ட் அண்ட் டிபோர்ட் என்று அவர்கள் தேர்தல் அறிக்கையிலேயே அவர்கள் குறிப்பிட்டிருந்தார்கள். அந்த அளவுக்கு அந்த ஊடுருவல் என்பது ஒரு மிக அவங்க குற்றச்சாட்டு செல்வி மம்தா பானர்ஜி அரசு அது மேல ரொம்ப சாஃப்டா இருக்குங்க இல்லையா? நிச்சயமாக. ஸோ மேற்கு வங்கத்தில் பாஜக தன்னுடைய படைபலத்தெல்லாம் அதிகமாக செலுத்தியிருக்கு. திரு அமித்ஷா தமிழ்நாட்டுக்கு வந்ததை விட மேற்கு வங்கத்துக்கு தான் அதிகம் போறாருன்னு பார்த்தோம். பிரதமரும் அங்கே பெரிய ஃபோக்கஸை கொடுத்தார். ஆனால் மேற்கு வங்கம் அப்படிங்கிறது பாஜகவுக்கு கெட்ட போன முறை ஆனால் பெருசாக சோபிக்க முடியல. இடைத்தேர்தல்கள் நிறைய வந்தது, அத்தனையிலையும் டிஎம்சி தான் ஜெயித்தது. இந்த முறை நீங்கள் பாஜக தலைவர்களோட பேசும்போது எவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக இருக்கிறாங்க, இல்லை ஒரு காஷியஸ் ஆப்டிமிசம் தான் வெளிப்படுது அவங்கள்ட்ட? அதாவது இந்த முதற்கட்ட தேர்தல் நடந்து முடிந்த பிறகு அமித்ஷா செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது அவர் என்ன சொன்னார் என்றால், இந்த முதற்கட்ட வாக்குப்பதிவு நடைபெற்ற 152 தொகுதிகள்ல பாஜக 110 தொகுதிகள்ல வெற்றி பெறும் அப்படின்னு அமித்ஷா அவர்கள் தெரிவித்தார். இதே இந்த முதற்கட்ட வாக்குப்பதிவு நடைபெற்ற 2021ஆம் ஆண்டு தேர்தல்ல மொத்தம் 59 தொகுதிகளில் மட்டும்தான் பாஜக வெற்றி பெற்றிருந்தது. ஆனால் இந்த முறை 110 தொகுதிகளில் எங்களுடைய வெற்றி உறுதி செய்யப்பட்டிருப்பதாக அமித்ஷா தெரிவித்தார். இன்னொரு விஷயத்தை அவர் குறிப்பிட்டார். அதாவது அங்கா, பங்கா, கலிங்கா இந்த 3 மாநிலங்களிலும் பாஜகவுடைய ஆட்சி இருக்கும் என்று குறிப்பிட்டார். இதில் அங்கா என்பது பீகார், பங்கா என்பது மேற்கு வங்கம், கலிங்கா என்பது ஒடிசா. ஏற்கனவே பீகாரில் முதன்முறையாக பாஜக ஆட்சியை பிடித்து சமீபத்தில் அங்கு பாஜக ஆட்சி அமைந்திருக்கிறது. ஒடிசாவில் கடந்த ஆண்டு மக்களவை தேர்தலோடு சட்டப்பேரவை தேர்தல் நடத்தப்பட்ட போது அங்கும் பாஜக ஆட்சியை பிடித்திருக்கிறது. தற்போது பங்காவையும் நாங்கள் ஆட்சியை பிடிப்போம் என்பது அவர் மிக 3மே கிழக்கு மாநிலங்கள் இல்லையா? வட கிழக்கு நிச்சயமா கிழக்கு மாநிலம். கிழக்கை இந்த முறை எல்லா மாநிலங்களிலும் ஆட்சியை பிடிக்க வேண்டும் என்பதுதான் பாரதிய ஜனதாவின் இலக்கு. அதைத்தான் அவர் மிக ரைமிங்காக குறிப்பிட்டார். அங்கா, பங்கா, கலிங்கா என்று குறிப்பிட்டார். அதே சமயம் மமதா பானர்ஜியை பொறுத்தவரை மாத்தி, மானுஷ், அதாவது இந்த மண்ணுக்கு சொந்தக்காரர்கள் என்கிற அந்த ஒரு விஷயத்தை மையப்படுத்தி அவர் தேர்தலை சந்தித்தார்.
மம்தா பானர்ஜி குற்றச்சாட்டுகள் எல்லாம் கூட முன்வைத்தார். இவங்க பாஜக ஆட்சிக்கு வந்தார், யார் முதல்வர் வேட்பாளர், வேறு யாரோ வெளியிலிருந்து வந்துதான் மேற்கு வங்கத்தினுடைய முதல்வராக இருப்பார்கள் பாஜக வெற்றி பெற்றார் என்றெல்லாம் மம்தா. நேர்களுக்காக சொல்லுங்க, அவங்க ஒரு சீஃப் மினிஸ்டர் ஃபேஸ பாஜக முன்னிறுத்தல. இங்க மம்தா பானர்ஜி ஒரு ஸ்ட்ராங் விமன் லீடர், அதற்கு மாற்ற இன்னொரு ஒரு முகத்தை பாஜக நிறுத்தல இல்லையா? நிச்சயமாக அது பாஜக சமீப ஆண்டுகளாகவே எல்லா மாநில தேர்தல்களிலும் முதல்வர் முகம் என்று ஒருவரை முன்னிறுத்துவதை வழக்கமாக கொண்டிருக்கவில்லை. அவர்கள் தேர்தல் நடந்து முடிந்த பிறகு அதன் பிறகுதான் யார் முதல்வர் என்பதை தீர்மானிக்கிறார்கள். ஆனால் மேற்கு வங்க தேர்தலை பொறுத்தவரை சில குறிப்புகளால் யார் முதலமைச்சராக வருவார்கள் என்பதை பாஜக தொடர்ந்து உணர்த்தி வந்திருக்கிறது. அதாவது பாஜக வெற்றி பெற்றால் சுவேந்து அதிகாரி தான் முதலமைச்சராக ஆக போகிறார் என்பதை பாஜக பல தருணங்களிலே மறைமுகமாக உணர்த்தி வந்திருக்கிறது. ஏனென்றால் சுவேந்து அதிகாரி 2 தொகுதிகளில் போட்டியிடுகிறார். ஒன்று, மமதா பானர்ஜி எதிர்த்து நேரடியாகவே பாபனிபூர் தொகுதியில் போட்டியிடுகிறார். இது மட்டுமின்றி அவர் ஏற்கனவே போட்டியிட்டு வெற்றி பெற்றிருக்கக்கூடிய நந்திகிராம் தொகுதியிலும் அவர் போட்டியிடுகிறார். இந்த நந்திகிராம் தொகுதியில் தான் கடந்த 2021ஆம் ஆண்டு மமதா பானர்ஜியே சுவேந்து அதிகாரி தோற்கடித்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. இது மட்டுமல்ல, இந்த பாபனிபூர் தொகுதியில இவர் வேட்புமனுவை தாக்கல் செய்ய வந்த போது அமித்ஷாவே அவருக்கு அருகில் அமர்ந்து அவருடைய வேட்புமனுவை தாக்கல் செய்யும் போது அந்த வேட்புமனுவை பெற்று தேர்தல் அதிகாரியிடம் கொடுத்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. இன்னொன்று, இந்த மமதாவினுடைய இந்த குற்றச்சாட்டுக்கு அவர் பதில் சொல்லுகின்ற போது, யார் முதலமைச்சராக வருவார்கள் என்ற ஒரு குற்றச்சாட்டுக்கு பதில் சொல்லும் போது, மேற்கு வங்கத்தை பொறுத்தவரை இந்த வங்கத்து மண்ணில் பிறந்த, வங்க மொழியை எழுத படிக்க தெரிந்த, வங்க மொழியை பேச தெரிந்த ஒருவர் தான் மேற்கு வங்கத்தினுடைய பாஜக முதல்வராக இருப்பார் என்று அமித்ஷா அவர்கள் தெரிவித்திருக்கிறார். Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. We are the future.